இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடா கடல் பகுதியில் உருவான ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 2026 ஜனவரி 9 அதிகாலை 4 மணி நிலவரப்படி மட்டக்களப்பிலிருந்து தென்கிழக்கே சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. 2026 ஜனவரி 9 இன்று அதிகாலை 5:30 மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை முன்னறிவிப்பு அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று மாலை பொத்துவில் மற்றும் திருகோணமலைக்கு இடையில் இலங்கை கடற்கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக அந்த துறை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடா கடல் பகுதியில் உருவான ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை 2026 ஜனவரி 9 அதிகாலை 6 மணி நிலவரப்படி மட்டக்களப்பிலிருந்து கிழக்கே சுமார் 170 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து மாலையில் பொத்துவிலுக்கும் திருகோணமலைக்கும் இடையில் இலங்கை கடற்கரையை கடக்க அதிக வாய்ப்புள்ளது. இதன் தாக்கம் காரணமாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை மற்றும் காற்று நிலைமைகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 2026 ஜனவரி 9 இன்று காலை 10 மணியளவில் பொத்துவிலிருந்து கிழக்கே சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து 2026 ஜனவரி 10 நாளைய தினம் மாலை யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலைக்கு இடையே இலங்கை கடற்கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி அடுத்த 3 நாட்களுக்கு வடக்கு, வடமத்திய, கிழக்கு, சப்ரகமுக, மேற்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசும் என தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உள்ள 2026 ஜனவரி 9 இன்றைய தினம் மாலை 5:30 மணிக்கு தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உள்ள ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 2026 ஜனவரி 9 இன்றைய தினம் மாலை 5:30 மணி முதல் இரவு 11:30 மணி வரை ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனை இடையே இலங்கை கடற்கரையிலும் நுழையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தாக்கம் ஞாயிற்றுக்கிழமை 11 வரையும் நீடிக்கும் எனவும் இந்த வானிலை தாக்கம் நேற்றைய தினம் காலை 5:30 மணிக்கு ஆழமான காற்று தாழ்வு மண்டலமாக உருவெடுத்து பொத்துவிலிருந்து தென்கிழக்கே 420 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்தது. நேற்று காலை சுமார் 10 மணியளவில் பொத்துவிலிருந்து தென்கிழக்கே சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்தது. மேலும் இதன் தாக்கம் காரணமாக மறு அறிவித்தல் வரும் வரை ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடல் வழி பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே இதன் தாக்கத்தை தவிர்க்க கடற்கரைக்கு அருகில் உள்ள தற்காலிக குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என மலைப்பகுதிகளில் குறிப்பாக நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் மற்றும் ஆறுகளின் ஓரங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பாக விழிப்புடன் இருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் சாலைகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் இது குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது கம்பி இணைப்பு தொலைபேசிகள் மற்றும் மின் சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திணைக்களம் கூறியுள்ளது. நீர்ப்பாசன துறைக்கு சொந்தமான 73 முக்கிய நீர்த்தேக்கங்களில் 29 நீர்த்தேக்கங்கள் நேற்று திறக்கப்பட்டன. வானிலை ஆய்வுத்துறை வழங்கிய முன்னறிவிப்புகளின்படி ஊவா, கிழக்கு, மத்திய, வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் உள்ள ஆற்று படுகைகளில் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அம்பாறை, மட்டக்களப்பு, பொலனறுவை, அனுராதபுரம், திருகோணமலை, வவுனியா மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் உள்ள ஆற்று படுகைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் அதிகமாக உள்ளது.